மனம் எனும் மாய தேவதை பாகம் 7. இவன் அசாதாரணன். மனச சரியா கையாள்றது எப்படி, சரியா சிந்திக்கிறது எப்படி, சிந்திக்கும் முறைகள் என்ன, மனசை பயன்படுத்தி வாழ்க்கையை வளமாக்குறது எப்படி, இத பத்தி எல்லாம் இந்த பாகத்துல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி மனசை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்த தெரிஞ்சா வேற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழலான்றது வெறும் கற்பனையா உண்மையா? அப்படி மனசை மிகச்சரியா பயன்படுத்தி சக்தி வாய்ந்த ஒரு மனதுக்கு சொந்தக்காரரா நிஜத்துல யாராவது வாழ்ந்திருக்காங்களான்னு நாம ஃபர்ஸ்ட் பாத்துடலாமா? அப்படி நம்மளை ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு வலிமையான மனசையும் கூர்மையான அறிவையும் கொண்ட ஒரு இந்திய நாட்டு அசாதாரணன் பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். அவர் பெயர் சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர் அமெரிக்கா போனாரு. உலகமே வியக்கிற அளவுக்கு ஆன்மீகத்தை பரப்புனாரு. குழந்தைகளுக்கு கூட புரியுற மாதிரி எளிமையா ஆன்மீகத்தை விளக்குனாரு. அப்படின்றத பத்தி எல்லாம் நான் இப்ப பேச போறது இல்ல. மாறா அவர் வாழ்க்கையில சில விசித்திரமான சம்பவங்களை வரலாறு பதிவு செஞ்சிருக்கு. நம்மள மாதிரி ஒரு சாமானிய வாழ்க்கை வாழ்ந்தவர் இல்ல அந்த வீரத்துறவி. மாறா மனசோட ஆற்றலை பயன்படுத்தி அவர் பண்ண பல அதிசயங்களை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். விவேகானந்தர் அவர்களுடைய புத்தகம் படிக்கக்கூடிய ஆற்றலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நான் நம்புறேன். விவேகானந்தர் என்ன பண்ணுவாராம், லைப்ரரியில இருந்து தலையணை சைஸ்ல இருக்கிற பல புத்தகங்களை வாங்கிட்டு போவாராம். ஆனா ஆச்சரியத்தக்க வகையில மறுநாளே அந்த எல்லா புத்தகத்தையும் லைப்ரரியில ரிட்டர்ன் பண்ணிட்டு அதே மாதிரி வேற பெரிய சைஸ் புத்தகங்களை வாங்கிட்டு போவாராம். ஒரு சாமானிய மனிதன் அந்த புத்தகங்களை எல்லாம் படிச்சு முடிக்க குறைஞ்சது 1 மாசமாவது ஆகும். ஆனா இவர் ஒரே நாள்ல அதை படிச்சு முடிச்சுட்டு திருப்பி கொடுத்தது எப்படி? பொறுத்து பார்த்த அந்த நூலகத்தோட லைப்ரரியன் ஒரு நாள் விவேகானந்தரை பார்த்து கேட்கிறாரு, ஐயா, நீங்க என்ன ஏதாவது சீன் போடுறதுக்கு இத்தனை புத்தகங்களை வாங்கிட்டு போறீங்களா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், ஒரே நாள்ல எப்படி இத்தனை புக்க படிக்க முடியும்னு கேட்டாரு அந்த நூலகத்தார். விவேகானந்தர் அவரை பார்த்து சிரிச்சுட்டு, சரி, நீங்க இந்த புத்தகத்துல இருந்து என்ன சந்தேகம் என்ன கேளுங்கன்னு சொன்னாரு. அவர் கேள்வி கேட்டப்ப அந்த புத்தகத்துல இருக்கிற வரிகளை அப்படியே சொன்னதோட இல்லாம அந்த பேஜ் நம்பரையும் சேர்த்து சொன்னாரு விவேகானந்தர். வாயடைச்சு போயிட்டாரு அந்த லைப்ரரியன். மறுபடியும் வேற ஒரு புத்தகத்துல இருந்து வேற ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த லைப்ரரியன். அதுக்கும் சரியான விடைய சொல்றாரு விவேகானந்தர். இந்த தடவை மிரண்டே போயிட்டாரு அந்த லைப்ரரியன். ஒரு சாதாரண மனிதனால இப்படியெல்லாம் வாசிக்க முடியுமா? இது எப்படி சாத்தியம்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டார் அந்த லைப்ரரியன். அதற்கு விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இது அப்படி ஒன்னும் பெரிய ஆச்சரியமான விஷயம்லாம் இல்ல, மனசை ஒருமுகப்படுத்த தெரிஞ்சா இதை யார் வேணும்னா தாராளமா பண்ணலாம்னு சொன்னார் விவேகானந்தர். மனசை ஒருமுகப்படுத்தினா இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களால கூட இதை பண்ண முடியும். விவேகானந்தரோட இந்த ஆச்சரியமான திறமை அவர் வாழ்க்கையில பல இடங்கள்ல வெளிப்பட்டிருக்கிறது அவருடைய வரலாறு முழுசா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இன்னொரு ஆச்சரியமான சம்பவம் சொல்றேன் பாருங்க. ஒரு தடவை வெளிநாட்டுல ஒரு நண்பரை பாக்குறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருந்தாரு விவேகானந்தர். ஆனா அந்த நண்பர் வீட்டுல இல்ல. சரி, அவர் வர ஏதாவது புக்கு படிக்கலான்னு அவரோட செல்ஃப்ல இருந்த புத்தகங்களை பார்வையிடுறாரு. அதுல ஒரு பெரிய சைஸ் புக்கை எடுத்து பார்த்துட்டு, ஆகா, நம்முடைய நண்பர் இது ஒரு மிகச்சிறந்த புத்தகம்னு பல தடவை சொல்லியிருக்காரே, சரி இந்த புக்ல அப்படி என்ன கருத்துக்கள் இருக்குன்னு பாக்கலான்னு அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறாரு விவேகானந்தர். கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய நண்பர் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ விவேகானந்தர் அவர்கிட்ட சொல்றாரு, நண்பரே, நீங்க சொல்ற மாதிரி இந்த புத்தகத்துல உள்ள கருத்துக்கள்லாம் அப்படி ஒன்னும் ரொம்ப ஸ்பெஷலாலாம் இல்லையேன்னு சொல்றாரு. உடனே நண்பர் அதிர்ந்து போய், நீங்க எப்ப இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னு கேட்டாரு. நீங்க வர வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த டைம்ல தான் இந்த புக்கை முழுசா படிச்சு முடிச்சேன்னு சொல்றாரு விவேகானந்தர். அந்த நண்பர் நம்பல. சரி, சந்தேகம்னா நீங்க ஏதாவது இந்த புத்தகத்துல இருந்து கேள்வி கேளுங்க, அந்த புத்தகத்துல அதை பத்தி என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்க நான் சொல்றேன்னு சொன்னாரு விவேகானந்தர். உடனே அந்த நண்பர் அந்த புத்தகத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதற்கு அந்த புத்தகத்துல என்ன கருத்துக்கள் இருக்குன்னு அப்படியே சொல்றாரு விவேகானந்தர். அந்த நண்பருக்கு கிட்டத்தட்ட மயக்க வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இது கேட்டுட்டு இருக்கிற நமக்கே இவ்வளவு திகைப்பா இருக்கே, அப்ப அந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த அந்த நண்பருக்கு எவ்வளவு வியப்பா இருந்திருக்கும். அந்த நண்பர் இவ்வளவு திகைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குங்க. அது என்ன காரணம்னு இந்த வீடியோவோட எண்டுல சொல்றேன். பொதுவாவே சின்ன வயசுல இருந்தே மனசை ஒருமுகப்படுத்துறது, தியானம், இதுல எல்லாம் பயங்கர ஆர்வம் கொண்டவரா இருந்திருக்காரு விவேகானந்தர். சின்ன வயசுல அவர் விளையாட போனா கூட திருமுனையில எங்கேயாவது ஓரமா போய் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவாராம். அப்படி அவர் தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா தன்னை சுத்தி இப்ப என்ன நடக்குது, எவ்வளவு நேரமா இங்க உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்றதே மறந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஒரு தடவை விளையாட போறேன்னு சொல்லிட்டு போன விவேகானந்தர் ரொம்ப நேரமா காணலையேன்னு அவரை தேடி அவங்க அம்மா போறாங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்து விவேகானந்தர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உடல் முழுக்க அவ்வளவு கொசுக்கள் அவரை சூழ்ந்து கடிக்குது. ஆனா அந்த உணர்வே இல்லாம தியானம் பண்ணிட்டு இருந்தாரு விவேகானந்தர். பொதுவாவே ஆன்மீகத்துல ஒரு விஷயம் உண்டு, அதுல ஆழ்ந்து செல்ல செல்ல மனசோட அளப்பரிய சக்தி பல சித்து வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும்.
அந்த சித்து வேலைக்கு மயங்கி தன்னுடைய ஆன்மீக பாதையை கோட்டை விட்டவங்க பல பேர் இருக்காங்க. அவங்க கடைசி வர சாதாரண மனிதன் இருந்து கொஞ்சம் மாறுபட்டு ஏதோ சித்து வேலை செய்யற சாமியாரா மட்டுமே கடைசி வர வாழ்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி மனசோட கவர்ச்சிக்கு விவேகானந்தர் பலியாயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருந்தாரு அவருடைய குரு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். மூளை செய்யற சித்து வேலைகள்ல அதிகம் நாட்டம் செலுத்தாதேன்னு ராமகிருஷ்ணர் தொடர்ந்து வற்புறுத்தி வந்தார். ஒரு இலக்கு நோக்கிய பயணத்துல வழியில வரக்கூடிய ஆறு, மலை, காடு இதையெல்லாம் ரசிக்கலாம். ஆனா அதுக்கு மயங்கி அங்கேயே தங்கிட்டா இலக்க அடைய முடியாதுன்னு எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். பொதுவாவே சிறந்த ஞானிகள் அதிசயங்களை, அற்புதங்களை பண்ண பிரியப்படவே மாட்டாங்கங்க. அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு, இந்த மந்திர வேலைகள்ல எல்லாம் நாட்டம் போனா தன்னை முழுமையாக அறியக்கூடிய ஆன்மீக பயணத்துல இலக்கை தவற விட நேரிடும். அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் ரொம்ப ரொம்ப நுட்பமானது. வாழ்க்கை பத்தி ஆழமா புரிய புரிய அவங்களுக்கு அற்புத செயல், சாதாரண செயல் ரெண்டும் வெவ்வேறு இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான்ற புரிதல் ஏற்படும். நாம பார்க்கக்கூடிய எல்லா செயல்களுமே அற்புதம் தான். நமக்கு நல்லா புரிஞ்சத சாதாரண செயல்னு சொல்றோம், நமக்கு புரியாதத அற்புதம்னு சொல்றோம். அவ்வளவுதான். சில 100 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது பூமியோட அடுத்த முனையில இருக்கிறவங்கள கூட இங்க இருந்தே தொடர்பு கொள்ள முடியும்னு சொன்னா அத அப்போ அற்புதம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண செயல். அப்போ ஞானிகளை பொறுத்தவரை ரெண்டே பார்வைதான். ஒண்ணு, எதுவுமே அற்புதம் இல்ல, எல்லாமே இயல்பானதுதான். அல்லது எல்லாமே அற்புதம் தான், எதுவுமே சாமானியமானது இல்ல. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அற்புதங்கள் செய்யறதுல ஆர்வம் இல்லாம இருந்தாரு. ஒரு தடவை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்கள் அவரோட சீடர்களோட பேசிட்டு இருக்கும் போது ஒரு சீடர் வேகமா ஓடி வந்தாரு. சுவாமி, ஒரு அற்புதம்! நம்ம ஊருக்கு தண்ணியில நடக்கக்கூடிய ஒரு யோகி வந்திருக்காரு. ஆத்தோட இந்த கரையில இருந்து அடுத்த கரைக்கு நடந்தே போறாரு. 30 வருஷ கடும் யோக பயிற்சினால இது சாத்தியப்பட்டதுன்னு சொல்றாருன்னு அவரை பத்தி ஆச்சரியமா சொன்னாரு அந்த சீடர். பகவான் ராமகிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே, நம்ம ஓடக்காரன் ஆத்தோட இந்த கரையில இருந்து அடுத்த கரைக்கு கொண்டு போய் விட எவ்வளவு காசு வாங்குறான்னு கேட்டாரு. 3 பைசா சாமின்னு சொன்னார் சீடர். அப்போ 3 பைசா பெருமானம் இல்ல ஒரு வித்தைய ஒருத்தர் 30 வருஷமா கத்துட்டு வந்துட்டு இருக்கான். முட்டாள்! அந்த நேரத்துல வேற ஏதாவது உருப்படியா பண்ணிருக்கலாம்ல, இந்த வித்தையால யாருக்கு என்ன பயன்னு கேட்டாரு ராமகிருஷ்ணர். மிக மிக சில ஞானிகளே மக்களுக்காக ஏதாவது அற்புதம் செய்ய பிரியப்பட்டவங்களா இருந்தாங்க. பெரும்பாலான ஞானிகள் தங்களுக்குள்ள அப்படி ஒரு சக்தி இருக்கிறதையே வெளிக்காட்டாம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாங்க. உதாரணம், புத்தர். பொதுவாவே மனம் செய்யக்கூடிய அற்புதங்கள்ல, அதிசயங்கள்ல யாரும் மயங்கிடக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப குறியா இருந்தாரு புத்தர். ஆனா அவரை மீறி அவர் ஒரு இடத்துல ஒரு அற்புதத்தை பண்ண வேண்டியதா போச்சு. புத்தரோட வாழ்க்கையில அவர் இயல்புக்கு மாறா வரலாறு பதிவு பண்ண ஒரே நிகழ்வு இதுதான். ஒரு தடவை ஆத்துல வெள்ளம் வந்தப்போ பக்கத்து கிராமத்துக்கு போக முடியாம எல்லாருமே தவிச்சாங்க. ஆனால் புத்தரோ அந்த போதனைக்கு கண்டிப்பா போயே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருந்தாரு. அதனால பல பேர் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு அற்புதத்தை பண்ணாரு புத்தர். பல பேர் பார்த்துட்டு இருக்கும் போதே ஆத்தோட இந்த கரையில இருந்து மாயமா மறைஞ்சு அந்த கரையில தோன்றினாரு புத்தர். டிஸ்கவரியில வெளியான ஆன்சியன் ஏலியன் நிகழ்ச்சியில இந்த சம்பவத்தை ஒரு உண்மை சம்பவம் பதிவு செஞ்சிருக்காங்க. ஆரம்பத்துல மனதோட சக்தி பற்றியும் அதோட அசாத்திய ஆற்றல் பற்றியும் விவேகானந்தருக்கு அவர் மேலேயே ஒரு கர்வம் இருந்தது. ஆனா இந்த மாதிரி சாதாரண அற்புதங்கள்ல தன்னுடைய சீடனுடைய கவனம் திசை திரும்பிடக் கூடாதுன்னு ராமகிருஷ்ணர் ஒரு காரியம் பண்ணாரு. பகவான் ராமகிருஷ்ணர் விவேகானந்தரையும் அவருடைய நண்பர்களையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரு பாபா இருக்காரு, அவரால நீ மனசுல என்ன நினைக்கிறேன்றதையே படிக்க முடியும், அவருடைய முகவரி இதுதான், நீ அவரை போய் நேர்ல பாருன்னு சொன்னாரு ராமகிருஷ்ணர். விவேகானந்தரும் அவருடைய நண்பர்களும் ஆர்வத்தோட அவரை பார்க்க போனாங்க. அந்த பாபா இவங்களை பார்த்ததுமே ஒரு விசித்திரமான சம்பவம் என்ன பண்ணாரு. இவங்க எல்லாம் உள்ள வந்ததும் விவேகானந்தர் கையிலையும் அவருடைய நண்பர்கள் கையிலையும் பிரசாதம் மாதிரி மடிக்கப்பட்ட நிலையில ஒரு துண்டு சீட்டை கொடுத்து, இதை உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. அதன் பிறகுதான் அந்த பாபா அவங்கள வரவேற்று உபசரிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் சாதாரண உலக விஷயங்களை பத்தி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அரை மணி நேரம் கழிச்சுதான் விவேகானந்தர் விஷயத்துக்கு வர்றாரு. இந்த மாதிரி ஒருத்தரோட மனசை படிக்கக்கூடிய ஆற்றலே உங்க கிட்ட இருக்காமே, அதை கேள்விப்பட்டு தான் உங்களை பார்க்க வந்தோம்னு சொல்றாரு விவேகானந்தர். உடனே அந்த பாபா, சரி நீங்க எல்லாரும் இப்போ உங்க மனசுல எதையாவது ஒண்ணு நினைச்சுக்கோங்க, நான் அதை சொல்றேன்னு சொன்னாரு. உடனே விவேகானந்தருடைய நண்பர் ஒருவர் ரொம்ப கடினமா இருக்கணும்னு அவருக்கு தெரிஞ்ச வேற மொழியில இருக்கக்கூடிய கடினமான வார்த்தை ஒண்ணு நினைச்சுக்கிட்டாரு. விவேகானந்தரோ தனக்கு தெரிந்த ஒரு கடினமான சமஸ்கிருத ஸ்லோகம் ஒண்ணு நினைச்சுக்கிட்டாரு. இப்படி ஆளாளுக்கு ஒரு கடினமான வார்த்தையை நினைச்சுக்கிட்டு, நாங்க என்ன நினைச்சோம்னு சொல்லுங்க பாப்போம்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பாபா, ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நீங்க இங்க வந்ததுமே ஒரு துண்டு சீட்டை கொடுத்து உங்க பாக்கெட்ல வைக்க சொன்னேன்ல,
அதை இப்ப எடுத்து பாருங்கன்னு சொன்னாரு. அந்த துண்டு சீட்டை எடுத்து பார்த்த நண்பர்கள் அதிர்ந்து போனாங்க. ஏன்னா அவங்க மனசுல என்ன நினைச்சாங்களோ அதுதான் அந்த துண்டு சீட்ல எழுதப்பட்டிருந்தது. எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா மனசுல என்ன நினைக்கிறோம்னு சொல்றதே ஒரு ஆச்சரியம். ஆனா நாம அரை மணி நேரம் கழிச்சு மனசுல என்ன நினைக்க போறோம்ன்றத அரை மணி நேரம் முன்னாடியே ஒருத்தரால எழுதி தர முடியுமா? இது எவ்வளவு பெரிய அற்புதம். மனசோட சித்து வேலையில கர்வமும் ஆர்வமும் இருக்கக்கூடாது. இந்த விஷயத்துல வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல இருக்கான். இது ஒரு சாதாரண வித்தை தான் நமக்கு உணர்த்தத்தான் குரு ராமகிருஷ்ணர் நம்மளை இவர்கிட்ட அனுப்பியிருக்காருன்னு விவேகானந்தர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு தடவை தேம்ஸ் நதிக்கரை அருகே விவேகானந்தர் நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ சில இளைஞர்கள் ஆத்துல மிதந்து வரக்கூடிய முட்டை ஓடுகளை சரியா குறிபார்த்து சுட பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட பயிற்சியை உத்து கவனிச்ச விவேகானந்தர் அவங்க கிட்ட துப்பாக்கியை கேட்டு வாங்கி அவர் ஒரு தடவை சுட்டு பார்த்தாரு. ஒரு குறி கூட தவறாம அங்க இருந்த அத்தனை ஓடுகளையும் சுட்டாரு விவேகானந்தர். அங்க இருந்தவங்க எல்லாம் மிரண்டு போய் எத்தனை வருஷமா பிராக்டிஸ் பண்றீங்கன்னு கேட்டாங்க. விவேகானந்தர் சிரிச்சுக்கிட்டே, நான் துப்பாக்கியை கையில எடுத்ததே இதுதான் முதல் முறைன்னு சொன்னாரு. இது எப்படி சாத்தியம்னு எல்லாரும் திகைச்சு போனாங்க. இது ஒன்னும் பெரிய அற்புதம் இல்ல, மனசை ஒருமுகப்படுத்த தெரிஞ்சா இதை யாரு வேணும்னா செய்யலாம்னு சொன்னாரு விவேகானந்தர். இது நம்ம எல்லாருக்குமே சாத்தியம்தான்றத புரியுற மாதிரி ஒரு உதாரணத்தோட சொல்றேன் பாருங்க. ஒரு ரயில் வேகமா போய்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஸ்டேஷன் கிராஸ் ஆகுது. அந்த ஸ்டேஷன் பேர் என்னன்னு ஒரு அப்பாவும் பையனும் படிக்க ட்ரை பண்றாங்க. ஸ்டேஷனோட பெயர் நீளமா இருக்கிறதால அதை படிக்க பையன் ரொம்பவே கஷ்டப்படுறான். ஆனா அந்த ஒரு வினாடியில அந்த ஸ்டேஷனோட பேர் என்னன்னு அப்பாவோட மூளை உள்வாங்கி இருக்கும். அப்படி அந்த திறனை நம்மளை விட மிக அதிக அளவுல கொண்டிருந்தவர் தான் விவேகானந்தர். எந்த அளவுக்குன்னா ஒரு புத்தகத்தோட பக்கத்தை பார்த்ததுமே அதுல உள்ள அனைத்து தகவல்களையுமே அவருடைய கண் வாயிலாக அவர் மூளை உள்வாங்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆற்றல் இருந்தது. விவேகானந்தருடைய இந்த திறமை உங்களுக்கு பயங்கர வியப்பா இருக்கும். மனசை ஒருமுகப்படுத்தினா இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் உண்மையான்னு கூட உங்களுக்கு தோணலாம். இதை உண்மை நிரூபிக்க இப்போ சமகாலத்துல இருக்கக்கூடிய சில பேரை பத்தி நான் சொல்றேன் பாருங்க. ஆனி ஜோன்ஸ் ஹாரி பாட்டரோட டெத்லி ஹாலோஸ் அப்படின்ற புத்தகத்தை வெறும் 47 நிமிடங்கள்ல படிச்சு முடிச்சிருக்காங்க. சாதாரண மனிதர்களுக்கு இந்த புத்தகத்தை வாசிச்சு முடிக்க சில நாட்களாவது ஆகும். ஆனா இவங்க வாசிச்சது வெறும் 47 நிமிடங்கள்ல. இவங்களால ஒரு நிமிஷத்துல 4250 வார்த்தைகளை வாசிக்க முடியும்னு சொல்றாங்க. அடுத்தது ஸ்டீஃபன் வில்சர். இவர் ஒரு ஓவியர். சிக்கலான தெருக்களையோ இல்ல ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷனையோ இல்ல ஏதாவது ஒரு இயற்கை காட்சியோ ஒரே ஒரு தடவை தான் பார்ப்பாரு. தான் என்ன பார்த்தாரோ அது இம்மி அளவு கூட பிசகாம தத்ரூபமா ஓவியமா வரைவாரு. அப்படியே போட்டோ எடுத்த மாதிரி இருக்கும் ஒரு ஓவியம். மூணாவது கிம்பிக். அசாதாரண முறையில புத்தகம் படிக்கக்கூடியவர். இவருடைய இடது கண் மூலமா புத்தகத்தோட இடது பக்கத்தையும் வலது கண் மூலமா புத்தகத்தோட வலது பக்கத்தையும் தனித்தனியா உள்வாங்கி படிக்கக்கூடியவர். இவங்களை பத்தின தகவல் எல்லாம் நெட்ல கொட்டி கிடக்கு. தேடி படிச்சு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. அப்போ இவங்களாலேயே முடியுதுன்னா நம்முடைய வீர துறவி விவேகானந்தர் பண்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை இல்லையா? இப்போ விவேகானந்தர் பத்தி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த வீடியோ ஆரம்பத்துல விவேகானந்தர் அவருடைய நண்பர் வர்றதுக்குள்ள அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சிட்டாரு. அந்த நண்பர் திகைச்சு போயிட்டாரு. அந்த நண்பர் அப்படி பிரமிச்சு போக இன்னொரு காரணமும் இருக்கு. அதை இந்த வீடியோ எண்டுல சொல்றேன்னு சொன்னேன்ல, அதை இப்ப சொல்றேன். விவேகானந்தர் சட்டுன்னு படிச்சு முடிச்ச அந்த புத்தகம் ஒரு ஆங்கில புத்தகம் இல்ல, அது ஒரு ஜெர்மன் மொழி புத்தகம். இதை எப்படி நீங்க படிச்சீங்க? உங்களுக்கு தான் ஜெர்மன் மொழியே தெரியாதுன்னு கேட்டாரு அந்த நண்பர். அதுக்கு விவேகானந்தர், ஓ அதுவா, இந்த புத்தகத்தை ஒரு கருவியா யூஸ் பண்ணி இந்த புத்தகம் மூலமா இதை எழுதினவரோட மனசை வாசிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னாரு விவேகானந்தர். அந்த நண்பர் மேலும் திகைச்சு போய் அது எப்படி முடியும்னு கேட்டாரு. அதற்கு விவேகானந்தர், அது ஒன்னும் பெரிய அற்புதம் இல்ல, மனசை ஒருமுகப்படுத்த தெரிஞ்சா இதை யார் வேணும்னா பண்ணலாம், ஏன் உங்களால கூட பண்ண முடியும்னு சொன்னாரு விவேகானந்தர். சரி, விவேகானந்தர் அளவுக்குலாம் நம்ம போக வேணாம். மனசை ஒருமுகப்படுத்தி நாம நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஏதாவது அற்புதங்களை பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. அதை பற்றி மனம் என்னும் மாய தேவதை பாகம் 8 பார்க்கலாம். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.